ஒரு மோசடி கிரயப்பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது என்ன? எந்தெந்த ஆவணங்களை நம்ம உடனடியாக தேடி எடுக்கணும், எந்தெந்த ஆவணங்களை நம்ம உடனடியாக கையில் வச்சிருக்கணும்? ஒரு மாவட்ட பதிவாளருக்கு இருக்க அதிகாரங்கள் என்னென்ன? நம்ம மாவட்ட பதிவாளர்கிட்ட புகார் மனு கொடுக்கணுமா இல்லை கொடுக்க தேவையில்லையா? நம்ம மாவட்ட பதிவாளர்கிட்ட மட்டும் புகார் மனு கொடுத்தா போதுமா இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையும் புகார் மனு கொடுக்கணுமா? மாவட்ட பதிவாளருக்கு புகார் மனு கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி புகார் மனு கொடுக்கணும், அதில் என்னென்ன இருக்கணும்? சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மோசடி பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு மோசடி கிரய பத்திரத்தையோ அல்லது மோசடி ஆவணத்தையோ நம்ம ரத்து பண்ண முடியுமா? சட்டம் பேசலாம் வாங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர். நம்மோட இந்த சட்டம் பேசலாம் வாங்க யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எந்த வீடியோவும் நான் இடையில போடலை. ஒரு கடுமையான பணிச்சுமையினால் என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. இப்போ கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நம்ம வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா என்னோட கிளையண்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட கிளையண்ட்டுக்கு ஏற்பட்ட சிக்கலும் அந்த கஷ்டங்களையும் அதிலிருந்து அவர் ரிலீவ் ஆகிறதுக்காக போராடுற போராட்டங்களையும் மையமாக வச்சு தான் நான் இந்த வீடியோ வெளியிடுறேன். இது நம்மளோட வியூவர்ஸுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா யூடியூப் சேனலில் இதே டைட்டிலில் கிரயப்பத்திரம், மோசடி கிரயப்பத்திரங்களை அல்லது மோசடி ஆவணங்களை எப்படியெல்லாம் ரத்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே மாவட்ட பதிவாளருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவர் என்ன மாதிரியான நடைமுறைகளை அவர் பின்பற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி யாருமே தெளிவாக சொல்லலை. எல்லா வீடியோலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட பதிவாளரை ரத்து பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. சில பேர் இப்போ சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பதிவு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அதன் மூலமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணித்தான் சில பேர் வீடியோ போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஜட்ஜ்மெண்ட் பத்திரப்பதிவை ரத்து பண்ணுறதுக்கு, மோசடி பத்திரப்பதிவை ரத்து பண்ணுறதுக்கு தானா? இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி மாவட்ட பதிவாளருக்கு ஒரு மனு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா PDF ஒன்று கொடுப்போம், வேர்டு ஃபைலாகவும் கொடுப்போம், PDF-ஆகவும் கொடுப்போம். அதை ஆல்டர் பண்ணிக்கிறது மாதிரி, நீங்களே ஆல்டர் பண்ணிக்கிறது மாதிரி. இதுலையும் நம்ம PDF கொடுத்துருக்கோம், வேர்டு ஃபைலும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அந்த ஃபைல் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி என்னோட அலுவலகத்துக்கு ஒரு கிளையண்ட் ஒருத்தர் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் ஒரு பதட்டத்தோட உட்கார்ந்தாரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர். அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடத்துல அவர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. இவரோட டெத் சர்டிஃபிகேட்டை போட்டு இவர் இறந்துட்டது மாதிரி காட்டி, இவர் ஒய்ஃபும் இறந்துட்டது மாதிரி காட்டி, இவங்களுக்கு ஒரு வாரிசு இருக்கிறது மாதிரி ஒரு லேடி ஒன்று செட் பண்ணி அந்த லேடி அவங்க பேரில் பட்டா கேட்குறாங்க. இப்போ இவர் சொல்றாரு, சார் நான் உயிரோட தான் இருக்கேன், இங்கே பாருங்க ஐடிலாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் உயிரோட இருக்கிறத நிரூபிக்கிறதுக்கே பல டாக்குமெண்ட் இங்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டா மாறுதலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் இமீடியட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சிவில் கேஸ், கிரைம் நடந்ததே நாம ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் SP ஆஃபீஸ் போறாரு, DSP ஆஃபீஸ் போறாரு, SP ஆஃபீஸ் போறாரு, அதுக்கப்புறம் சரக DIG ஆஃபீஸ் போறாரு. ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க கேப்ல இந்த லேடி பேர்ல இருக்க டாக்குமெண்ட்டை இமீடியட்டா வேற ஒரு லேடிக்கு, அதாவது சென்னையை சேர்ந்த ஒரு லேடிக்கு கிரயம் பண்ணி கொடுத்து அதை பதிஞ்சிடறாங்க. இப்போ இதை பதிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு தெரிய வருது இது பதிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இவர் இந்த கிரைம் நடந்துருச்சு, இவங்க பதிஞ்சிட்டாங்க, இப்போது ஆக்ஷன் எடுங்க சார்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கும் போது அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, FIR போட்டிருக்காங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் இவரோட ஈசியில் இந்த போலி டாக்குமெண்ட் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் FIR போட்டேன், இந்த FIR பேஸ் பண்ணி நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்ட்டை கொடுத்து, மாவட்ட பதிவாளர்கிட்ட கொடுத்து இதை ரத்து பண்ண முடியுமா? மாவட்ட பதிவாளரோட அதிகாரங்கள் என்ன? அவரால் இப்படி ஒரு சூழ்நிலையில் இது முழுக்க முழுக்க நமக்கே தெரியும். உயிரோடு இருக்க ஒருத்தருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து, வாரி சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அதை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் மாவட்ட பதிவாளர் ரத்து பண்ண முடியுமா? அந்த மோசடி பத்திரத்தை, அது மோசடி பத்திரங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. ஆனாலும் மாவட்ட பதிவாளர் ரத்து பண்ண முடியுமா? அவரோட அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.
ஒரு மோசடி ஆவணத்தை பதிஞ்சிட்டாங்க, ஒரு மோசடி நடந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே, அதை நம்ம உடனடியாக போய் மாவட்ட பதிவாளர்கிட்ட வாய்மொழியா, ஐயா இந்த மாதிரி என்னோட சொத்தை அபகரிச்சுட்டாங்க, மோசடி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வாய்மொழியாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம ஈசி போட்டு ஈசியை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் ஈசியை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். வில்லங்க சான்றிதழ்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. அதிகபட்சம் போனால் 50 ரூபாய்க்குள்ள வேலை முடிஞ்சிடும். ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் அதில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். எந்த மோசடி ஆவணம் இருக்கோ அதோட ஆவணம் என்னன்னு போட்டிருப்பாங்க. அதையும் தேதியும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நேராக பத்திரப்பதிவாளர் அலுவலகத்தில் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது பத்திரத்தோட நகலை வாங்கி பாருங்கள். அதோட நகலை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு 1000 ரூபா வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மோசடியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தோட நகலை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஈஸியும் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவோட அடுத்த செக்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற பிடிஎஃப்பில் எப்படிலாம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத வந்து கவனமாக கேட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த புகாரை இது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி இந்த ஈஸி இந்த டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க. உங்களையும் எதிர்மனுதாரரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க. விசாரித்ததுக்கப்புறம் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மண்டல துணைத் தலைவர் டிஐஜி இருப்பாங்கள்ல, அவங்களோட பரிந்துரையின் பேரில் கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்தார்ல சார் பதிவாளர், அவர் தான் வந்து இதில் கம்ப்ளைண்ட்டாக வருவார். ஒரு பத்திரம் மோசடியாக தான் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மாவட்ட பதிவாளர் தன்னோட விசாரணையில் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பத்திரத்தை ரத்து பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அவர் ஏற்கனவே நடந்த விஷயத்தை அவர் திரும்ப கொண்டு வர முடியாது. அதாவது ஏற்கனவே நடந்த விஷயம்னா என்னென்னா, பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்தது, அதை வந்து அவர் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஃபியூச்சரில் அந்த பத்திரத்தை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து எந்த பத்திரத்தையும் பதிய முடியாத அளவுக்கு முடக்கி வைக்கலாம். அதாவது வந்து அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷனே நடக்காத அளவுக்கு. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது யாருக்கும் பாதிப்பு வரும்னா, அந்த சொத்துக்கு உண்மையிலே சொந்தக்காரருக்கும் அது பாதிப்பு வரும். ஏன்னா உண்மையான சொந்தக்காரருக்குமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அது ஈஸியிலையும் வரும். அந்த டாக்குமெண்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பத்திரத்தை வந்து அதுக்கப்புறம் நடக்கிற எந்த ஒரு பதிவையும் செய்ய முடியாத அளவுக்கு முடக்கி வச்சதுக்கப்புறம் அவர் ரத்து செய்கிறதுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுவார். அவ்வளோதான். இது மட்டும்தான் அவருக்குள்ள பவர். ஒரு மாவட்ட பதிவாளருக்குள்ள பவர் வந்து இது மட்டும்தான். ஆனால் இதுவே வந்து நமக்கு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அது வந்து இந்த மோசடி பத்திரத்துக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து எதுவும் டாக்குமெண்ட் பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். சரி, இவருக்கு வந்து ரத்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம மாவட்ட பதிவாளருக்கு பெட்டிஷனை கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. நமக்கு அவருக்கு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக, மாவட்ட பதிவாளருக்கு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு மாவட்ட பதிவாளர் ஒரு மோசடி பத்திரத்தை விசாரணை செஞ்சு அதை நிர்வாக ரீதியாக அந்த பத்திரத்தை நிறுத்த முடியுமே தவிர சட்ட ரீதியாக அதை ரத்து பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி சிவில் நீதிமன்றம் மட்டும்தான். சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும். அதாவது ஒரு சிவில் சூட்டு தாக்கல் பண்ணி அந்த பத்திரத்தை செல்லாது அப்படின்னு வாய்டு அப்படின்னு அறிவிக்க செஞ்சால் மட்டுமே இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்கும். மாவட்ட பதிவாளருக்கு ஒரு மனு ஒன்று கொடுக்கணும். அந்த மனு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மனுவுக்கு ஒரு தலைப்பு போட்டிருக்கோம். எனக்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது பதிவுச் சட்டம் 1908 பிரிவு 83 படி உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம சேனலில் சொல்கிறது தான், அனுப்புனரை ஃபுல்லாக கரெக்டாக படித்து பார்த்து அதை போட்டுருங்க. பெறுநரில் வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு கீழே உள்ள கேப்பில் எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ், அந்த எந்த ஊரில் எந்த வட்டம் எந்த மாவட்டங்கிறத கரெக்டாக ஃபில்லப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பொருளில் உள்ள கேப்பில் யாரெல்லாம் எதிரிகளோ அவங்களோட பேரை தெளிவாக எழுதிடுங்க. இது யார் மூலம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எழுதிடுங்க. அந்த பத்திரத்திலே வந்து விற்கிறவர் வாங்குறவர் 2 பேர் இருக்கும். அந்த 2 பேரையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கு காரணமான ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் பேரையும் போட்டுருங்க. அந்த கீழே உள்ள ஃபஸ்ட்டு பேராவில் நான் விட்டுருக்க கேப்பில் நீங்கள் அந்த எதிரிகளோட பேரை திரும்ப எழுதணும். அதுக்கப்புறம் இது வந்து எந்த ஊரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகம் அப்படிங்கிறத பற்றி எழுதணும். அப்புறம் ஆவண எண் அதிலே இருக்கும். ஆவண எண்ங்கிற ஒரு ரவுண்டு சீலுக்குள்ளே உள்ளே எழுதியிருப்பாங்க. ஆவண எண், ஆவண நாள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து ஃபில்லப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கடைசி பேராவில் எனவே சமூக மையாவர்கள் கருணை உருந்துன்னு ஆரம்பிக்கிறதில்ல, அந்த பேராவில் அந்த எதிரிகளோட பேரை ஃபுல்லாக எழுதிடுங்க. சொத்து விவரத்தில் எந்த சொத்தை அவங்க வந்து ஃபோர்ஜரியாக பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த சொத்து விவரத்தை கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. மோசடி ஆவணத்தோட பதிவு எண்ணை திரும்ப கீழே எழுதுங்க. ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம், இருந்தாலும் கீழே எழுதுங்க. பதிவு நாளையும் எழுதுங்க. அந்த மோசடி ஆவணத்தை என்றைக்கு பதிவு பண்ணி அந்த நாளையும் எழுதுங்க. இடம், நாள் வந்து நீங்கள் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அந்த நாள் வந்து எழுதுங்க. இடம் வந்து உங்கள் ஊரை போடுங்க. தங்கள் உண்மையில் கீழே கையெழுத்தை போட்டு
இந்த இணைப்பில் நான் எதெல்லாம் கண்டிப்பாக இணைக்கணுமோ அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அது போக 5ன்னு கேப் விட்ருக்கேன் பாருங்கள். அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வச்சுருக்கீங்களோ அதை என்னென்ன இணைக்க ஆசைப்படுறீங்களோ அதை பூராமே வரிசையாக உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இந்த டாக்குமெண்ட் உங்களோட தான் அப்படின்னு நிரூபிக்க தகுந்த என்னென்ன ஆதாரங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பூராமல் வரிசையாக 5, 6, 7, 8ன்னு நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதை தெளிவாக ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும். ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிட்டு இதோட ஜெராக்ஸை கையில் வச்சுங்க. அந்த போஸ்டல் ரிசிப்டையும் கையில் வச்சுங்க. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, உங்களை வந்து அழைப்பானை அதுக்குன்னு ஒரு சம்மன் கொடுப்பாங்க. அந்த சம்மன் கொடுத்து கரெக்டாக அவங்கள கூப்பிடும்போது ஃபாலோ பண்ணி அவங்களோட உத்தரவின் கீழே அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு எதுவுமே அவங்க பண்ணலை அப்படின்னா நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அப்படி நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்கள விசாரிக்க, இது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதில் 2வது இணைச்சிருக்கேன் பாருங்கள். மாவட்ட பதிவாளர் அவர்கள் விசாரிக்க உத்தரவிட்ட மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளை முன் தீர்ப்பு நகல் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த முன் தீர்ப்பு நகலில் வந்தது மாதிரி நீங்களும் இவரை நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்த கோரி ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாப்புல வரும். முதல்ல இந்த பெட்டிஷனுக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, இன்கேஸ் அவங்க நடவடிக்கையே எடுக்கலை அப்படின்னா ஒரு ரிட் பெட்டிஷனை அந்த உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் வர்ற ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டா அல்லது மதுரையா, ஏதோ ஒரு ஹைகோர்ட்டில் உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் தேடுறாப்புல வரும்.